ஸோ அடுத்ததாக 6th செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசனில் செகண்ட் பாட்டை பார்க்க போகிறோம். கண்மணியே கண்ணுரங்கு. பாடல்கள் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருபவை. பாடலை பாடுவதற்கு பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி. ஏட்டில் எழுதப்படாத இசை பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முதன்மையான இடத்தை பெறுகின்றன. இந்நாட்டுப்புற பாடல்களே தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ கண்ணே மணியே கண்ணுரங்கு அப்படின்னு பாட்டை தான் கொடுத்துருக்காங்க. பாடல்கள் அப்படின்னாலே நம்மளுடைய மனதுக்கு இது அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருவதாக இருக்குது. பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி. ஏட்டில் எழுதப்படாத இசை பாடல்கள் தமிழில் ஏராளமாக இருக்குது. தமிழருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முதன்மையான இடத்தை பெறுதான். இந்நாட்டுப்புற பாடல்களை தமிழரின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுகின்றன. ஆராரோ ஆரீராரிரோ, ஆராரோ ஆராரிரோ. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேரநாட்டு முத்தேனே முத்தேனோ. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. குளிக்க குளம் வெட்டி குளம்வாழ அணை வெட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ. கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு. நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை, பார் அப்படின்னா உலகம், பண் அப்படின்னா இசை, இழைத்து அப்படின்னா பதித்து, முத்தேன் கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன். முத்தேன் என்னதுலாம் கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன். இந்த முத்தேன் ஃபேமஸாக உள்ள இடம் எது? சேரநாடு. முக்கணி சோழநாடு. மா பழா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம் பாண்டிய நாடு. ஸோ தமிழ் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ. தங்கப்பூ பதித்த தந்தத்தலா ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேரநாட்டின் முத்தேனே. இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்ற அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ. குளம்பெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசி போக்கும் பாண்டிய நாட்டின் முத்தமிழோ. கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயாக. தாலாட்டு. வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று தாள் என்பதற்கு நாக்கு என்பது பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு, தாள் கூட்டல் ஆட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாட்டிசைத்து, பாட்டு கூட்டல் இசைத்து தேர்ட் ஆப்ஷன். கண்ணுரங்கு, கண் கூட்டல் உரங்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வாழை இலை, வாழை கூட்டல் இலை. ஸோ வாழை இலை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கை கூட்டல் அமர்த்தி, கை அமர்த்தி தேர்ட் ஆப்ஷன். உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இது ஒரு குழந்தைய தாலாட்டு பாடி தூங்க வைக்கிற மாதிரியான பாட்டு. ஸோ கண்மணியே கண்ணுரங்கு அப்படிங்கிற பாட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டை யார் எழுதுனா, எங்கே உள்ள பாட்டு, அது எதுவுமே நமக்கு கொடுக்கல. ஸோ சிம்பிளாக ஒரு பாட்டு. அதில் 3 நாட்டையுமே நம்ம சொல்கிறோம். சேர நாட்டு முத்தேன், சோழ நாட்டு முக்கணி, பாண்டிய நாட்டோட முத்தமிழ் அப்படின்னு சொல்லி குழந்தைய பாராட்டி தூங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு முடிஞ்சிருது. அவ்வளோதான். தேங்க்யூ.